அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறார். ஸோ இப்போ இந்த பயிற்சி யாருக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தை வளர்த்த போகுது, மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதில் முதன்மையானது நம்ம மேஷ ராசி சொல்லலாம். மேஷத்துக்கு எதனாலங்க அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அதுவும் சாதாரண பயிற்சி கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பகவான் உச்சமே அடைவார். அந்த குரு பகவான் இப்போ மேஷ ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ அதனால் மேஷ ராசிக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்க, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக யார் இந்த பீரியட் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னா மேஷ ராசிக்கு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி சொல்லலாம். மிதுனத்துக்கு இப்போ ராசி விட்டு 2ஆம் இடத்துல குரு போயிடுறாரு அப்படின்னு சொன்னால் கூட 2ஆம் இடம் என்ன அப்படின்னா தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருப்பார். ஸோ அதனால் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும். வழக்கமாக ஒரு மாதம் ஒரு வருமானம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு 50,000 ரூபா வருமானம் வருதுன்னா இப்போ அங்கே டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வருமானம் அதிகரிக்கும். அடுத்தது கடகராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே குரு பகவான் இருக்கார். மற்றவங்களுக்காவது குரு அங்கே இருக்கார் நல்லது பண்ணுவார், குரு இங்கே இருக்கார் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ராசிலேயே குரு பகவான் இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் அதிகப்படியாக செய்யக்கூடியது யாருக்கு அப்படின்னா கடகராசி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கன்னி ராசி சொல்லலாம். கன்னிக்கு எதனாலங்க நல்லது நடக்கும் அப்படின்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வர்றாரு. லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நல்லது பண்ணும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் குரு பகவான், அதுவும் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இந்த காலகட்டம் அடுத்த அந்த 5 மாதம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துலா ராசிக்கும் சொல்லுவோம். துலா ராசிக்கு எதனாலங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், துலா ராசிக்கு குரு பகவான் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு தீய கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஸ்தானத்தில் தொழில் பாவத்தில் இருந்தாச்சுனாலே தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார்.